என்னடா உங்க ஸ்கூல் எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஹாப்பியா இருந்துச்சா இல்ல ஹோம்ஒர்க் லோடா வந்து ஆரம்பிச்சிருச்சா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே செம்ம ஹாப்பியா இருந்ததுடா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததும் எனக்கு செம்ம குஷியாயிடுச்சு தெரியுமா. இன்னும் சொல்ல போனா நான் அவ்வளோ ஹாப்பியா ஸ்கூலுக்கு போனேன். எங்க மிஸ்ஸு கூட சரி ஃபர்ஸ்ட் டே ஹோம்ஒர்க் எல்லாம் வேணான்னு இன்னைக்கு விட்டுட்டாங்கடா. ஹோம்ஒர்க் எல்லாம் எந்த மிஸ்ஸுமே கொடுக்கல. செம்ம ஹாப்பியா இருக்கிறோம் நாங்க. பாருப்பா, நல்ல மிஸ் தான். உங்களுக்கு எப்படி? உங்க மிஸ் மட்டும் என்ன சும்மாவா? ஃபர்ஸ்ட் டே ஹோம்ஒர்க் எல்லாம் வேணாம், ஜாலியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சும்மா இருக்க கூடாதுல்ல ஃபர்ஸ்ட் டே, அதனால கொஞ்சோண்டு இம்பார்ட்டண்டா கிளாஸஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்கடா. பரவாயில்லையே, எங்க மிஸ்ஸும் தான் சும்மா ஹோம்ஒர்க் கொடுக்கலனாலும் கிளாஸ் எடுக்காம இருக்க மாட்டோன்னு கிளாஸ் எடுத்தாங்கடா. ம். அம்மா ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சாக்லேட்ஸ் கூட கொடுத்து அனுப்பிச்சாங்க தெரியுமா? ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா? எனக்கெல்லாம் தர மாட்டியா? இருக்குடா, வா, உனக்காக அம்மா ஸ்பெஷலாக ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. உன்னை வரும்போது கண்டிப்பாக கூட்டிட்டு வர சொன்னாங்கடா. என்ன கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. ஆமா ஆமா, என் நண்பன் இல்லையா, உன்னை கவனிக்காம எப்படி? ஏன்டா பயமா இருக்கு? உன்னுடைய நண்பனாச்சு. ஏய், என்ன என்னையே கிண்டல் பண்றியா? அப்படியெல்லாம் பண்ணுவேனா? ஆனா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னாச்சு? என்னால இன்னைக்கு உங்க கூட வீட்டுக்கு வர முடியாதுடா. ஏண்டா, வீடு பக்கத்துல தானே இருக்கு, ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்ட. ஹோம்ஒர்க்ஸ் இல்ல அப்புறம் என்ன? ஹோம்ஒர்க்ஸ் இல்லதான், ஆனா எங்க வீட்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஸ்கூல் போயிட்டு வந்தல என்ன நடத்தினாங்களோ அதை உட்காந்து 6 o'clock ஆனது புக்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தோம்டா. ரொம்ப ஸ்ட்ரிக்டோ? உங்க வீட்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாதா? எங்க வீட்லயும் தான்டா. உனக்காவது 6 o'clock, எனக்கு 5:30க்கே ஸ்டார்ட் ஆயிடும். என்னடா சொல்ற? ஆமாண்டா, 5:30க்கு புக் எடுக்க ஆரம்பிச்சாதான் நான் 6 மணிக்கு படிப்பேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா டைமை 5:30 மணிக்கே மாத்திட்டாங்க. உன்னை பத்தி உங்க அம்மா நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கடா. ஆன்டி நிஜமாவே டேலண்டட் தான். ரொம்ப புகழாதப்பா. சரி சரி, வா, ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போயிடு. இல்லடா, நான் நாளைக்கு வரேனே. ஏய், அம்மா ஆசையா செஞ்சிருக்காங்கடா, அதெல்லாம் எடுத்து அப்படியே வைக்க சொல்லு. நான் ஆண்டி கிட்ட சொல்லிடுறேன். எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சுட்டு சொல்லு. ஏன்னா எங்க அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க, ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, இன்னைக்கு படிச்சே ஆகணும்னு. அம்மா சொன்னா கேட்கணும்ல, அப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்கடா. அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு போயிட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பா அவங்க கூட வீட்டுக்கு வரேன். சரியா? சரி சரி, என்னமோ சொல்ற. எப்பவும் பாரு இதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கே, இந்த ஆக்டோபஸ் ட்ரெஸ். இது உன்னோட ஃபேவரட்டா? நீயும் தான் ஒரே ட்ரெஸ்ல வர, நான் ஏதாவது சொன்னேனா? சரி சரி, விடு விடு, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்கூல் எப்படி இருந்தது உடனே சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணி கமெண்ட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா சந்திக்கலாம்.